அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து 6இல் நீசம் பெற்ற அடுத்து வரக்கூடிய குரு தசை, அதாவது அடுத்து வரக்கூடிய குரு தசை எப்படி இருக்கும். அதாவது நம்முடைய உயர்கணித கேபி சார ஜோதிட முறையில் இந்த ஜாதகத்தை பற்றி நம்ம ஆய்வு செய்ய போகிறோம். அதாவது இந்த ஜாதகத்துடைய டேட் ஆஃப் பர்த்து 4/5/1985 5:33 திருச்சியில் பிறந்திருக்கார். அதனுடைய ரேகாம்சம் அச்சாம்சம் நான் கொடுத்துருக்கேன், இங்கே பார்த்துக்குங்க. அதாவது இந்த ஜாதகம் பிறக்கும் போது இருக்கிற தசா புத்தி ராகு திசை 5 வருடம் 9 மாதம் 19 நாள் ராகு திசையோட இருப்பு. இந்த ஜாதகம் பிறந்தது சுவாதி நட்சத்திரம், அதனுடைய தசா இருப்பை நான் கொடுத்துருக்கேன். இப்போ நடக்கிற தசை, இந்த ஜாதகம் ஆய்வு பண்ணும்போது நடக்கிற தசை வந்து புதன் தசை, புதன் புத்தி வருது, இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. அதாவது 23/2/2026 முதல் 21/7/2028 வரை புதன் தசை, புதன் புத்தி நடைபெறுகிறது. அதாவது இந்த ஜாதகர் வந்து போன வருஷம் டிசம்பர் மாதம் நெருக்கத்தில் எங்கிட்ட வந்தார். வந்து இவருக்கு ஜாதகத்தில் 6வது வீட்டில், லக்னத்துக்கு 6வது வீட்டில் புதன் வந்து நீச்சமாக போயிடுச்சு. அதனால் இந்த நீச்சம் பெற்ற கிரகம் அதுவும் 6வது வீட்டில் இருக்குது. இது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்குமா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தில் புதன் வந்து 12 குடையவர். 12 குடையவர் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பயம். ஒரு சிலர் 9 குடையவர் அப்படின்றாங்க, அது நல்லாவே இருக்குன்றாங்க. ஒரு சிலர் 12 குடையவருங்கிறாங்க. அதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஒரு பயம். ஏன்னா ஜாதகர் வந்து ஐடி சம்மந்தமான துறையில் இருக்கார். இப்போ ஐடி சம்மந்தமான துறையில் இருக்கும் எல்லாருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு வேலை இழப்பு கொஞ்சம் போயிடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தில் தான் இவருக்கு ஓரளவுக்கு ஜோதிடமும் தெரியுங்கிறதால, அடியனுடைய யூடியூப் வீடியோ நிறைய பார்க்குறதால கேபி முறையில், உயர்கணித கேபி சார ஜோதிட முறையில் இந்த ஜாதகத்தில் அடுத்து வரக்கூடிய புதன் தசை, இன்னும் கொஞ்ச நாளில் புதன் தசை வந்துடும். இந்த புதன் தசை எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா புதன் தான் கம்ப்யூட்டருக்கு காரகன், அது 6ல் போய் மறந்து விட்டது அப்படின்னு ஒரு பயம். நீசம் வேற பெற்று விட்டது, அதனால் அவருக்கு ஒரு பயம். இப்போ இந்த ஜாதகத்தை கேபி முறையில் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக பார்த்துக்குங்க, இது ஒரு பொது ஜாதகம். நல்லா புரிஞ்சுக்க, திரும்ப திரும்ப நம்ம வீடியோவில் சொல்கிறது எல்லாமே இது தனிப்பட்ட ஜாதகம், தனிப்பட்ட ஒருவருக்கு உண்டான ஜாதகம் இல்லை. இது ஒரு பொது ஜாதகம். இந்த ஜாதகத்தை நீங்கள் 1 மணி நேரம் கூட்டினாலும் இதே ஜாதகம் தான் இருக்கும். அதாவது 5:33க்கு பதிலாக 5:33க்கு பதிலாக நீங்கள் 6:33ன்னு போட்டாலும் இதே ஜாதகம் தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் 4/5/1985க்கு பதிலாக 3/5 அப்படின்னு போட்டாலும் இதே ஜாதகம் தான் இருக்கும். 3/5ன்னு போட்டாலும் இதே ஜாதகம் தான் இருக்கும். இந்த மாதத்தில் பிறக்கிற எல்லாருக்குமே இன்றைக்கி டேட்டை மட்டும் ஒரு 10 நாள் குறைங்க, 10 நாள் கூட்டுங்க. சந்திரன் மட்டும் 2 நாளைக்கு 1 டைம் மாறுமே ஒழிய மீதி கிரகம்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் இது இவருக்கு மட்டுமே உரிய ஜாதகம் இல்லை, இது ஒரு பொது ஜாதகம். இதை வைத்து நாம் ஒருத்தருக்கு எதிர்காலத்தை அவசரப்பட்டு நிர்ணயம் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3.5 லட்சம் குழந்தைங்க பிறகு, ஒரு லக்னத்தில் தோராயமாக 30,000 குழந்தைங்க பிறகு. அப்போ 30,000 குழந்தைங்களாம் ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது. அதனால் இது பொது ஜாதகம். இந்த மாதத்தில் பிறந்த எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இதே ஜாதக அமைப்பு தான் இருக்கும். இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் ஒரு 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பிறக்கிறாங்களோ ஈவினிங், எல்லாருக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இந்த மாதத்தில். அது 1985 உங்களுக்கு ஏப்ரல் 15லேருந்து மே 15 வரைக்கும் பிறக்கிறவங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். அதனால் இது இவருடைய ஜாதகம் இல்லை, இது ஒரு பொது ஜாதகம். ஓகேங்களா? இதை வைத்து நாம் இவருக்கு 6வது வீட்டில் புதன் மறைஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? அதாவது இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனும், திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது என்னென்னா, இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் தனித்தன்மை வாய்ந்தவன். எல்லா ஜாதகம் யூனிக்காக இருக்காங்க, யூனிஃபார்மாக இல்லை. யூனிஃபார்ம்னா ஒரே மாதிரி, இது வந்து யூனிஃபார்ம் ஆரஸ்கோப். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த கேபி முறையில் இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது வரக்கூடிய ஜாதகம் யூனிக் ஆரஸ்கோப்.
அதாவது இந்த ஜாதகத்தில் லக்னம் என்பது 2 மணி நேரம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ராகு, கேது, சனி, குரு இந்த 4 கிரகங்களும் வருடக்கோள்கள். இந்த நபர் படிக்கிற காலத்தில் கூட இருந்த நண்பர்கள் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இதே கிரக அமைப்பு தான் இருக்கும். 4 கிரகம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் திரும்ப நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதை வைத்து மட்டுமே நாம் டிசைட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த உலகம் ஒரு பிரமிப்பானது. ஒவ்வொரு உயிரினமும் தனித்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறத திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதுதான் உண்மை. ஓகேங்களா? அதனால் இந்த ஜாதகத்தை எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்முடைய உயர்கணித கேபி சார ஜோதிட முறையை நம்முடைய பயிற்சி மையம் கிட்டத்தட்ட ஒரு 27 வருடமாக அடியன் டீச் பண்ணிகிட்ருக்கேன். அடிப்படை ஜோதிட பயிற்சி, உயர்கணித சார ஜோதிட பயிற்சி, நேரடி பயிற்சி, ஆன்லைன் பயிற்சின்னு என்னுடைய வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா www.astrodevaraj.com வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிந்தவங்களுக்கு, அதாவது ஏதாவது ஒரு பயிற்சி மையத்தில் ஒரு 6 மாதம் படித்தவங்களுக்கு நேரடி பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. அதேமாதிரி ஆன்லைன் பயிற்சி வகுப்பும் நடைபெறுகிறது. அதாவது நம்ம பயிற்சி வகுப்பு வரத்துக்கு முன்னாடி 1 மாதம் இல்லை 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த புக்கு கொடுப்பனையும் தசாபதின்ற புக்கை வாங்கி படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வகுப்புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா டைரெக்டாக வரவங்களுக்கு புரியாது. ஏதாவது ஒரு பயிற்சி மையத்தில் படிச்சுட்டு இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு வரவங்களுக்கு தான் புரியும். ஜோதிடமே தெரியாதவங்களுக்கு நான் பேசிக் கிளாஸும் எடுக்கிறோம். எனக்கு கால் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். நான் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை 2 மணி முதல் 5 மணி வரை நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையம் சென்னை குன்றத்தூரில் மாதாந்திர கருத்தரங்கம், அதாவது இந்த யூடியூப் சேனலில் இருக்கிற வாசகர்கள், சப்ஸ்கிரைபர்கள் யார் ஒன்றா கலந்துக்கலாம். எங்கள் பயிற்சி மையத்தில் படித்த மாணவர்கள் மட்டுமல்லாமல் யார் ஒன்றா கலந்துக்கலாம். எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் லொக்கேஷன் மேப்பை நான் அனுப்பிச்சி வைப்பேன். ஒவ்வொரு மாதம் 2வது சனிக்கிழமை 2 மணி முதல் 5 மணி வரை. ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போய்டுவோம். இப்போ கேபி முறையில் இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுவோம். அதாவது இந்த ஜாதகத்தை நம்ம உயர்கணித கேபி சார ஜோதிட முறையில் கணிச்சு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு போடுறோம் பாருங்கள். இந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது லக்ன பாவம், அதாவது 12 பாவத்துடைய ஆரம்ப முனைகளை ரெட் கலரில், சிவப்பு கலரில் கொடுத்துருக்கேன். கிரகங்களை பிளாக் கலரில் இருக்கும் புரிந்து கொள்றதுக்காக. லக்ன பாவம் பார்த்தீங்கன்னா துலா லக்னத்தில் 8 டிகிரி 5 மினிட்டில் ஸ்டார்ட் ஆகுது. லக்ன பாவத்துடைய ஆரம்ப முனை 8 டிகிரி 5 மினிட்டில். 2வது வீட்டோட ஆரம்ப முனை விருச்சிக ராசியில் 7 டிகிரி 40 மினிட்டில். 3வது பாவம் தனுசில் 6 டிகிரி 39 மினிட்டில். இந்த மாதிரி 12 பாவத்துடைய ஆரம்ப முனைகள் இங்கே கொடுத்துருக்கேன். 1லேருந்து 6 பாவம் வரைக்கும் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் 7லேருந்து 12 வரைக்கும். அது எக்ஸாக்டாக 1வது வீட்டுக்கும் 7வது வீட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். 2க்கும் 8க்கும். இப்போ 2வது வீட்டோடைய டிகிரி பார்த்தீங்கன்னா 7 டிகிரி விருச்சிகத்தில், 8வது வீடு பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் 7 டிகிரி 40 மினிட் இருக்கும். அதாவது 12 பாவத்தில் முதல் 6 பாவம் மாதிரி 6 பாவத்துடைய ஆரம்ப டிகிரி என்னவோ அதே தான் 7லேருந்து 12 வரைக்கும் இருக்கும். கிரகங்களுடைய டிகிரியும் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி பாவ நிலையும் கிரக நிலையும் உலகத்தில் ஒருத்தருக்கு தான் இருக்குமே வழிய இன்னொருத்தருக்கு அமையாது. ஏன்னா இந்த டேட் ஆஃப் பர்த், டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் இதே டேட்டு டைமு போட்டு நீங்கள் திருச்சிக்கு பதிலாக கோயம்புத்தூர் போட்டிங்கன்னா லக்ன டிகிரி மாறிடும். லக்ன டிகிரி மட்டும் இல்லை, 12 பாவத்தில் எல்லா பாவத்தோட டிகிரியும் மாறிடும். ஆனால் கிரகங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதே நேரத்தை நீங்கள் போட்டுட்டு கோயம்புத்தூர்னு போட்டிங்கன்னா கிரகத்தில் ஒரு மினிட்டோ எதுவுமே மாறாது. கிரகத்தோட பாகை கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, நீங்கள் டெல்லியில் போட்டாலும் சரி, மும்பைன்னு போட்டாலும் சரி, கல்கட்டான்னு போட்டாலும் சரி, எல்லா ஊருக்கும் இதே மாதிரி கிரகங்கள் தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய லக்னத்தோடைய ஆரம்ப டிகிரி மட்டும் மாறும். அதனால தான் திரும்ப நம்ம வீடியோவில் வலியுறுத்தி சொல்கிறது, லக்னத்துடைய ஆரம்ப முனை தான் விதியை நிர்ணயிக்கிறது. 12 பாவத்தோட ஆரம்ப முனைகள் அந்தந்த பாவத்துடைய விதியை நிர்ணயிக்கிறது. விதியிலிருந்து தான் நம்மளுடைய பலன்கள் எடுக்கப்படுகிறது அப்படின்னு திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் தான். இப்போ இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணுவோம். 12 பாவத்தோட ஆரம்ப முனையை ஆளக்கூடிய கிரகம் தான். அதாவது 1வது வீடு ஆரம்பிக்கிற டிகிரி உங்களுக்கு 8 டிகிரி 5 மினிட்டு உங்களுக்கு துலா ராசியில் ஆரம்பிக்கும். துலா லக்னம். அதனுடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் உபநட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரம், உபநட்சத்திரம் சுக்கிரன். இதில் இந்த உபநட்சத்திரம் தான் 12 பாவத்தோட ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம் தான் விதியை நிர்ணயிக்கிறது. அதேமாரி கிரகத்தோட நிலையை இங்கே போட்டாச்சு.
இப்போ அடுத்து வரக்கூடிய புதன் தசை எப்படி இருக்கும்? இது ரொம்ப சிம்பிள். இந்த ஜாதகத்தில் புதன் எந்த நட்சத்திரம் எந்த உபநட்சத்திரம்னு பார்க்குறோம். இந்த ஜாதகத்தில் புதன் வந்து எந்த நட்சத்திரம், இது கிரகம், எந்த நட்சத்திரம் எந்த உபநட்சத்திரம்னு பார்க்கணும். இந்த ஜாதகத்தில் புதன் வந்து இந்த ஜாதகத்தில் புதனோட நட்சத்திரத்தில் நீங்கள் ஜாதக கட்டத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்ட அந்த ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், புதன் வந்து மீன ராசியில் 23 டிகிரி 47 மினிட் இருக்கும். அந்த 23 டிகிரி 47 மினிட்டை ஆளக்கூடிய கிரகம் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கும். அதுதான் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அது 9 பகுதியாக பிரிச்சிங்கன்னா செவ்வாயுடைய உபநட்சத்திரம் அதுதான் இங்கே போட்டு. இது இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருக்குமே, இந்த நேரத்தில் பிறக்கிற எல்லாருக்குமே புதனுடைய நட்சத்திரம் செவ்வாயோட உபநட்சத்திரம் தான். ஆனால் இந்த பாவம் முனைகள் இருக்குது பாருங்கள், இந்த ஜாதகத்துக்கு புதன் வந்து 12 பாவத்தில் 4வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் வராரு. அதுதான் 4-10 போட்டிருக்கோம். நம்ம 12 பாவத்தோட ஆரம்ப முனையையும் கிரக நிலையும் வைத்து தான் பலன் எடுக்கிறோம். இதுதான் இந்த ஜாதகத்துடைய தனித்தன்மை, அதாவது யூனிக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜாதக கட்டங்கிறது யூனிக் இல்லை, இது யூனிஃபார்ம். யூனிஃபார்ம்ங்கிறது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் பிறந்த இந்த மாதத்தில் இந்த பேண்டில் இந்த லக்னத்தில் பிறந்த கிட்டத்தட்ட எல்லா ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்கும். அது யூனிஃபார்ம். யூனிக் அப்படிங்கிறது ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கக்கூடாது. அப்போ இந்த 12 பாவத்துடைய ஆரம்ப டிகிரியும் 9 கிரகம் இந்த மாதிரி அமைப்பு உலகத்தில் ஒருத்தருக்கு தான் இருக்கும். அந்த வகையில் இந்த புதன் வந்து 4-10 போட்டாச்சு இல்லையா. மீண்டும் புதன் எந்த பாவமனைக்கு 4-10 போட்டாச்சு. இந்த புதன் என்ற நட்சத்திரம் செவ்வாய் இந்த ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாவ முனைகளில் உபநட்சத்திரமாக எங்கேயும் இல்லை, உப நட்சத்திரமாக இருக்குது. அதுதான் இங்கே போட்டிருக்கோம். அதாவது இந்த புதனை எடுத்து இந்த மாதிரி புதனுடைய நட்சத்திரம் செவ்வாயோட உபநட்சத்திரம் அதுதான் இங்கே போட்டிருக்கோம். அப்போ 4-10ங்கிறது மிக அற்புதமான அமைப்பு. அதாவது நம்முடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம தம் ரூல் அப்படின்னு ஒரு ரூல் சொல்லுவோம். தம் ரூல் 12 பாவத்தில், அதாவது 12 பாவத்தில் அகம் சார்ந்த பாவங்கள் ஒரு அணியாகவும் புறம் சார்ந்த பாவங்கள் ஒரு அணியாகவும் இருக்குன்னு திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு வரோம். ஒற்றைப்படை பாவங்கள் அகம் சார்ந்தது, அது பர்சனல் லைஃபுக்கு நல்லாயிருக்கும். இரட்டைப்படை பாவங்களான 2, 4, 6, 8, 10, 12வது பாவங்கள் புற வாழ்க்கை அஃபீஷியல் லைஃபுக்கு நல்லாயிருக்கும். அந்த வகையில் 2, 4, 6, 10ங்கிறது முதல் கேட்டகரி. ஏன்னா அந்த 2, 4, 6, 10ங்கிறது இரட்டைப்படை பாவத்தில் 8, 12 இல்லாத இரட்டைப்படை பாவம். அப்போ நடக்கிற தசாநாதன் யாருக்கு 2ஐயோ 4ஐயோ 6ஐயோ 10ஐயோ தொடர்பு கொண்டால் அந்த தசையில் பொருளாதார முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும். உத்தியோகம், ஏன்னா பொருளாதாரம் வருதுனாவே உத்தியோகம் நல்லா இருந்தால் தான் பொருளாதாரம் வர முடியும். அப்போ இங்கே 2, 4, 6, 10ல் 4-10ங்கிற பாவத்தை இங்கே தசாநாதன் புதன் காட்டுறதால இந்த புதன் அற்புதமான கிரகம். இங்கே நீச்சம் பெற்றிருக்கேன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவருக்கு ஒரு பயம், சார் நீச்சம் பெற்றிருக்கு, நீச்சம் பெற்ற இந்த புதனுக்கு கேந்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை, அதனால் ஒரு பயமாக இருக்குது. நீச்சம் பெற்ற கிரகத்துக்கு கேந்திரத்தில் கிரகம் இருந்தால் தான் அது நீச்ச பங்க ராஜயோகம் சொல்லுவாங்க. இங்கே கேந்திரத்தில் கிரகம் இல்லையேன்னு ஒரு பயம் இருக்குது அவருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த புதன் நீச்சம் பெற்றாலும் நீச்சம் பெறாமல் இருந்தாலும் இந்த இடம் ஒரு மாதம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். அப்போ கிரகத்தோட ஆட்சி, உச்சம், நட்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுத்தன்மை வாய்ந்தது. கிரகங்கள் மெதுவாக நகரக்கூடியது. ஒரு கிரகத்தோட அமைப்பை வைத்து உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் நடக்காது என்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்திட்ட காரணம் என்னன்னா, இது யூனிக் தன்மை, தனித்தன்மையான பலனை தராது. அப்போ இது பாவ முனைகளோட வரும்போது இந்த புதன் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கு. நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் அப்படிங்கிறதால 4-10ங்கிறது நட்சத்திரம் காமிக்குது. உபநட்சத்திரம் 4வது வீட்டை காமிக்கிறதால நட்சத்திரம் காட்டிய 4-10 டெவலப் ஆகிறதால இந்த தசை வந்து பிரமாதமான தசை. இது என்ன பலனை தரும்? 4 இந்த தசையில் சொத்துக்கள் அதிகமாக வரும். 10 இந்த தசையில் ஒரு பதவி வரும். இது எதனுடைய காரகம் பார்த்தீங்கன்னா புதனுடைய காரக ரீதியாக தகவல் தொடர்பு, கம்ப்யூட்டர், மார்க்கெட்டிங் சம்பந்தமான துறையில் எழுத்து, ஸ்மார்ட் ஒர்க்குன்னு பேர். அதாவது 9 கிரகத்தில் புதன் தான் ஸ்மார்ட் கிரகம், புத்தி காரகன்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ அந்த வகையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புதன் தசை ஒரு யோகமான தசை. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு புரிதலுக்காக சனி தசையோட கம்பேர் பண்ணி இதுக்கு பலன் பார்ப்போம். சனி தசைக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் சனி
சனி இந்த ஜாதகத்தில் குருவோட நட்சத்திரத்தில் புதன் ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ சனி இந்த ஜாதகத்தில் குருவோட நட்சத்திரம் ராகுவோட உபநட்சத்திரம். அதுதான் இங்கே போட்டிருக்கோம். சனி நட்சத்திரம் குரு, உபநட்சத்திரம் ராகு. அதாவது இந்த ஜாதக கட்டத்தில் சனி இருக்கிற ஏரியா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரத்தில் 2 டிகிரி 1 மினிட்ல இருக்குது இந்த சனி. அப்போ 2 டிகிரி 1 மினிட்னு போகும்போது உங்களுக்கு குருவோட நட்சத்திரம் ராகுவோட உபநட்சத்திரம். அப்போ குருவோட நட்சத்திரம் ராகுவோட உபநட்சத்திரம்னு பார்க்கும்போது சனி இந்த ஜாதகத்தை அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வரும்போது எந்த பாவ முனைக்கும் உபநட்சத்திரமாக வரலை, அதேமாதிரி இங்கேயும் வரலை. இந்த இடத்துல 2, 6, 10ன்னு வந்திருந்தால 2, 6, 10ன்னு போட்டுரும். இது கிரகம். இந்த கிரகம் எப்போதுமே ஒரு கிரகம் அது நின்ற நட்சத்திரத்தின் பலனையும் உபநட்சத்திரத்தின் பலனையும் தரும். நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும், உபநட்சத்திரம் நட்சத்திரம் காட்டிய சம்பவத்திற்கு சாதக அல்லது பாதக பலனை தரும். அந்த வகையில் இங்கே நட்சத்திரம் குரு அப்படின்ற கிரகம் வந்து ஜாதகத்தில் 7வது வீட்டுடைய ஆரம்ப முனியோட உபநட்சத்திராதிபதி, அதான் 7ன்னு போட்டிருக்கோம். ராகு இந்த ஜாதகத்தில் 1க்கு 1, 3, 5, 11வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாகுது. அப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது நட்சத்திரம் காட்டிய பாவமும் உபநட்சத்திரம் காட்டிய பாவமும் ஒரே அணியாக இருப்பதால் இது ரெண்டுமே அகம் சார்ந்த அணி. அப்போ நட்சத்திரம் காட்டிய வீட்டுக்கு உபநட்சத்திரம் காட்டிய வீடு நன்றாக ஒரே அணியாக இருக்குதுல, இது எல்லாமே அப்படியே வேலை செய்யுது. அப்போ இந்த சனி தசை 1, 3, 5, 7, 11வது வீட்டை தொடர்பு கொடுக்குது. அப்போ இந்த சனி தசை வந்து ஜாதகருக்கு எப்படி இருந்துக்குன்னா இது வந்து அகம் சார்ந்த தசை. இந்த சனி தசையில் திருமணம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே இருந்திருக்கும். அதாவது ஜாதகருக்கு 5 வயசு வரைக்கும் ராகு தசை, அதுக்கப்புறம் 16 வருஷம் 21 வயசு வரைக்கும் குரு தசை, சனி தசை 21 வயசில் ஆரம்பிச்சு. அப்போ இந்த சனி தசையோட ஆரம்பத்திலே கிட்டத்தட்ட 26, 27 வயசுலேயே அவருக்கு திருமணம், 28 வயசில் குழந்தைகள் அப்படின்னு 30 வயசுலேயே லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு இருப்பார். ஏன்னா அகம் சார்ந்த விஷயங்கள் இது வந்து நல்ல அருமையான அமைப்பு. ஆனால் பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கு வராது. ஏன்னா நம்ம இதில் இந்த தம்ரூலில் 1, 3, 7, 9 அப்படின்னு சொல்லுவோம். இந்த தம்ரூலை பற்றி நான் திரும்ப நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வகையில் இந்த சனி தசை ரொம்ப அமைதியான தசை, மன வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும், பர்சனல் லைஃபுக்கு நல்லா இருக்கும். ஆனால் பொருளாதார ரீதியாக, ஏன்னா பொருளாதாரம் என்பது 2, 4, 6, 10 இந்த 4 பாவம் தான் பொருளாதாரத்தை அதிகமாக தரக்கூடிய பாவம். அந்த வகையில் இந்த சனி தசையில் நஷ்டங்களோ, வலிகளோ, வேதனைகளோ, அவமானங்களோ எதுவும் இருக்காது. ஆனால் பொருளாதார வளர்ச்சி இருக்காது. நட்சத்திரம் காட்டிய மன வாழ்க்கையில் சந்தோஷம், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் திருமணம் ஆன உடனே கிடைச்சிடும். 30 வயசுக்குள்ளே ஒரு லைஃப்பில் ஒரு செட்டில் ஆகிட்டு இருப்பார் பர்சனல் லைஃப்பில். அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி தசையை கம்பேர் பண்ணும்போது புதன் தசை பிரமாதமாக இருக்கிறது. ஏன்னா புதன் தசை 4யும் 10யும் காமிக்குது. எந்த வகையிலையும் புதன் தசை 8, 12 தொடர்பு கொள்ளலை. அப்போ சனி தசையில் மகிழ்ச்சி, புதன் தசையில் பொருளாதார வளர்ச்சி. இந்த சனி தசையில் மிதமான நிறைய தகவல் தொடர்பு, என்னுடைய அறிவு நல்ல விருத்தி ஆயிரும். ஆனால் பொருளாதாரம் மிதமான வகையில் தான் வந்திருக்கும். இதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஜென்ரலான இந்த கம்ப்யூட்டர் துறையிலேயே நீண்ட நாள் இருப்பனா, உத்தியோகத்தில் எனக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்குறாரு. 6வது பாவம் தான் உத்தியோகஸ்தானம். இதை பற்றி நம்ம விரிவாக இந்த ஜாதகத்தை விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லிடுறேன். 6வது வீட்டு உபநட்சத்திரம் தான் சுக்கிரன். சுக்கிரன் வந்து இந்த ஜாதகத்தில் சனியோட நட்சத்திரம், ராகுவோட உபநட்சத்திரம். அதே சனி 2, 6, 10 போட்டுறீங்க. சுக்கிரன் வந்து ஜாதகத்தில் 6க்கும் 12க்கும் உபநட்சத்திரம், அதான் 6, 12ன்னு போட்டுரும். அதுக்கப்புறம் மீண்டும் ராகுவோட உபநட்சத்திரம் 1, 3, 5, 11 அப்படியே போட்டுரும். இங்கே நட்சத்திரம் காட்டிய 2வது வீட்டுக்கு 12வது வீடு 1, அப்போ 2 கட் ஆகிடுது. 6வது வீட்டுக்கு 12வது வீடு 5 கட் ஆகிடுது. 10வது வீட்டுக்கு 5வது வீடு 8வது வீடு இதுவும் கட் ஆகிடுது. அப்போ நட்சத்திரம் காட்டிய விஷயங்கள் கட் ஆகிட்டு உபநட்சத்திரம் காட்டிய விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது. அப்போது 6வது வீடு 1, 3, 5, 11வது வீட்டை தொடர்பு கொடுக்குறது. இப்போ 1, 3, 5, 11ங்கிறது மிதமான வேலை, அதாவது ரொம்ப கடின உழைப்புன்னு இல்லாமல் குறிப்பாக ஐடி, அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களாம் மென்மையான வேலையாக தான் இருக்கும். அதனால் உங்கள் தொழிலில் வந்து பாதிப்பில்லை. ஏன்னா 5வது வீடு வந்து 6வது வீடு வந்து 5வது வீட்டை தொடர்பு கொண்டால் பிரச்சனை தான். ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாவம் 11 சப்தம பாவம். நம்ம வீடியோவில் திரும்ப சொல்லுவோம். அதாவது 1, 7, 2, 8, 3, 9, 4, 10, 5, 11, 6, 12 இந்த பாவங்களுக்கு சப்தம பாவங்கள் பேர். இந்த சப்தம பாவங்கள் வெறும் 5னா மோசம். 5, 11னா அந்த 5வது வீட்டோட வீரியத்தை குறைத்து விடுகிறது.
அதுக்கப்புறம் 1, 3 வந்து விடுகிறது. அப்போ அதனால் மிதமான உத்தியோக வளர்ச்சி மிதமாக இருக்கும், உத்தியோகத்தில் மென்மையான பணி, ஐடி சம்பந்தமான துறை நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஐடி சம்பந்தமான துறை நம்ம தெளிவாக பார்க்கறதுக்கு 3வது பாவத்துடைய உபநட்சத்திரம் தான் அந்த பாவத்துடைய கொடுப்பனை நிர்ணயிக்கும். 6வது பாவம் எல்லாவித வேலைகளையும் குறிக்கும், எல்லாவித உத்தியோக அமைப்புகளையும் குறிக்கும். அதில் ஐடி துறைன்னு பார்க்கும்போது 3வது பாவம் தான் ஐடி துறை. அதுக்கான கிரகம் புதன். புதன் அற்புதமாக இருக்கிறதால ஐடி துறையில் நல்ல சாதிக்கக்கூடிய மனிதராக இருப்பார். இருந்தாலும் பாவகாரகமான 3வது வீடு உபநட்சத்திரம் ராகு. இந்த ராகு இந்த ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் புதனோட உபநட்சத்திரத்தில் இருக்கு. இந்த ராகு ஏற்கனவே பார்த்த மாதிரி 1, 3, 5, 11. சுக்கிரன் 6, 12. புதன் 4, 10. அப்போ நட்சத்திரம் காட்டிய பாவமும் உபநட்சத்திரம் காட்டிய பாவமும் ஒரே அணியாக இருக்குதால் அது எல்லாமே வேலை செய்யும் அப்படியே. அப்போ 4, 6, 10, 12. அப்போ சுக்கிரன் என்ற கிரகம் அதாவது ராகு என்ற கிரகம் 4, 6, 10, 12 தொடர்பு கொள்றதால இங்கே 3வது பாவம் லக்ன பாவம் 4, 6, 10, 12 தொடர்பு கொள்கிறது. 3வது பாவம் 4, 6, 10, 12 தொடர்பு கொள்கிறது. 5வது பாவம் 4, 6, 10, 12 தொடர்பு கொள்கிறது. அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 3வது பாவம் நல்ல வலுவாக 10வது வீட்டையே தொடர்பு கொள்ளுது. அது மட்டும் இல்லாமல் பொருள் சார்ந்த பாவத்தை தொடர்பு கொள்றதால இங்கே இருக்கிற 12 கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 6 இருக்கிறதால 4, 10 நல்லா இருக்கிறது. இதில் நட்சத்திரம் என்பது முதல் பகுதி, உபநட்சத்திரம் 2வது பகுதி. முதல் பகுதி என்பது ஒரு 40 வயசு வரைக்கும். 40 வயசு வரைக்கும் கம்ப்யூட்டர் துறையில் வரவுக்கு செலவுக்கு சமமாக இருக்கும். ஏன்னா 6, 12னா வரவு செலவு சமம். 6னா வரவு, 12னா செலவு. 6, 12னா வரவு செலவு சமம். 4, 10 வரும்போது 40 வயசுக்கு மேலே கொடுப்பனையில் என்ன காமிக்குதுன்னா இங்கே 4, 10 காமிக்கிறதால இங்கே 40 வயசுக்கு மேலே கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறையில் நல்ல வளர்ச்சி, நல்ல பொருளாதார ஏற்றம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் என்னென்னா புதன் தசை மிக அற்புதமான தசை. கம்ப்யூட்டர் துறையில் நீண்ட நாள் ஒர்க் பண்ணுறதுக்கான கொடுப்பனை வலுவாக உள்ளது. அதுக்கப்புறம் இந்த ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் ஜாதகருக்கு புதன் தசையில் பொருளாதாரத்தை கூட்டும், அப்புறம் இந்த புதன் தசையில் அவர் ப்ராப்பர்ட்டி ஏன்னா வாங்குவாரா, ப்ராப்பர்ட்டி எப்போ வாங்குவார், இது சம்பந்தமான விஷயத்தை டைரெக்டாக இந்த சாஃப்ட்வேர் வழியாகவே வேகமாக, ஏன்னா நிறைய கேள்விகளுக்கு பதிலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது கணவன் மனை உறவுகள் எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும், சொத்துக்கள் என்ன வாங்குவாரா, எந்தெந்த இந்த புதன் தசையில் எந்தெந்த காலகட்டத்தில் அவருக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், எந்தெந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் இருக்காது, எந்தெந்த காலகட்டத்தில் அவருடைய பேங்க் பேலன்ஸ் உயரும், எந்தெந்த காலகட்டத்தில் பேங்க் பேலன்ஸ் டவுன் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம அதாவது இந்த ஜாதகத்தில் பிறந்த தேதி இருக்க சொன்ன மாதிரி 4/5/1985, அளித்த நேரம் 5 மணி 3 நிமிஷம். நம்ம டைம் ரெக்டிஃபிகேஷன் 35 செகண்ட் கூட்டியிருக்கோம். 5 மணி 33 நிமிஷம் 35 செகண்டுன்னு. ஃபாதர் நேம் மதர் நேம் எல்லாம் ஜென்ரலாக இருக்குது. சூரிய உதயம் 5:56 AM. சூரிய அஸ்தமனம் 6:28 PM. இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் ஏற்கனவே சொன்னது தான். நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். அதோட ஆதியந்த பரம நாழிகை 52 நாழிகை 44 வினாடி 22 தப்புற. நட்சத்திர செல் நாழிகை, அதாவது நட்சத்திரம் எவ்வளோ தூரம் சென்று இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 35 நாழிகை சென்று இருக்குது. அதாவது 67% சென்று இருக்குது. ராசி துலா ராசி. இது ஜென்ரலாக லக்னம் எல்லாத்தையும் போட்டாச்சு. தசா இருப்பு, தசா நடப்பு, அயனாம்சம் எல்லாம் தெளிவாக இந்த ஃபஸ்ட்டு பேஜில் நான் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம கேபி முறையில் இந்த ஜாதகத்தை கணிக்கும் போது இதான் ஆளும் கிரகங்கள். இந்த ஜாதகத்தை 23/12/2025 அன்று 12 மணி 11 நிமிஷம் 26 PM இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறோம். அப்போ இருக்கிற ஆளும் கிரகங்கள் சுக்கிரன் புதன், 2 கிரகம். இந்த 2 கிரகத்தை தான் கொண்டாந்து இங்கே வச்சுருக்கோம். அதாவது இந்த சுக்கிரனோ புதனோ 2 கிரகத்தில் ஒரு கிரகம் ஆளுங்கிரகத்துடைய லக்னத்துடைய பிறந்த நேரத்துடைய உப நட்சத்திரமாக வர வேண்டும். சுக்கிரன் புதன் இங்கே கொண்டாந்து வச்சாச்சு. ராகு ஏற்கனவே இருக்கிறதுல லக்னத்துடைய நட்சத்திரமாகவும் லக்னத்தோட உப நட்சத்திரமாகவும் வந்துச்சு. இப்போ இந்த ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாவ முனை தொடர்புகளை 12 பாவத்துடைய ஆரம்ப முனையோட தொடர்புகளை நம்ம பார்க்குறோம். இதில் கேள்வி என்னென்னா, இந்த புதன் தசையில் எந்தெந்த காலங்கள் அவருக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்கும்,
எந்தெந்த காலங்கள் அவருக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வீழ்ச்சி வரும், கொஞ்சம் மன சங்கடங்கள் வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். புதன் தசை, அதாவது புதன் தசை என்பது நட்சத்திர வழியாகவும் உபநட்சத்திர வழியாகவும் எந்த வகையில் 8-12 தொடர்பு கொள்ளல மிக அற்புதமான அமைப்பு. 4-10 புதன் தசை, புதன் புத்திக்கு அப்புறம் கேது புத்தி வரும். கேது பார்த்தீங்கன்னா 4-7-10, கேது நின்ற நட்சத்திரம் 7, உபநட்சத்திரம் 4-10. அப்போ 4-7-10 கேது வந்து இந்த ஜாதகத்தில் புதன் தசையவே அப்படியே கன்டினியூ பண்ணுற மாதிரி, புதன் தசையில் என்ன பலனோ அதே பலன்கள் அப்படியே கன்டினியூ ஆகிடும். அதேமாதிரி கேது வந்து 2-8 உபநட்சத்திரமாக இருக்குது. இந்த கேதுவோட சாரத்தில் யாரும் இல்லைங்கிறதால, இங்கே பாருங்கள் கேதுவோட சாரத்தில் யாரும் இல்லை, கேதுவோட உபநட்சத்திரத்தில் யாரும் இல்லை, அதனால் இங்கே ப்ளஸ் குறி. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2-8 சேர்ந்து வேலை செய்யும். அப்போ புதன் தசை புதன் புத்தியை விட புதன் தசை கேது புத்தி கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெயின் கொடுக்கும், அவனுக்கு ரொம்ப மோசம் சொல்ல முடியாது, அதோட கொஞ்சம் கம்மி. இதுக்கப்புறம் சுக்கிர புத்தி பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சியை கொடுக்காது, ஆனால் மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும். அதாவது இந்த புதன் தசையில் புதன் புத்தி முடியறதுக்குள்ளே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவார். இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு கேது புத்தியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவர் வீடு வாங்குறது விஷயத்தில் இருக்கார். இந்த 40 வருஷத்தில் ஒரே ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கியிருக்காரு, அதை விற்றுட்டு வேறு பெரிய ப்ராப்பர்ட்டியாக ஒன்று வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அழகாக இந்த புதன் புத்தியிலே அவருடைய பொருளாதார வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆகிட்டு, கேதுல இன்க்ரீஸ் ஆகிட்டு, சுக்கிரனில் வாங்கின கடனை எல்லாத்தையும் அடைச்சிடுவார். எப்படின்னா இந்த சுக்கிரன் வந்து 6வது வீட்டு உபநட்சத்திரம், நட்சத்திரம் வழியாக 6 காமிச்சு உபநட்சத்திரம் வழியாக 5 காமித்தால் 6 கட் ஆகுதாங்க. அப்போ சுக்கிர புத்தியில் எல்லா கடனையும் அடைச்சிடுவார். சுக்கிரனுக்கு அப்புறம் சூரியன் கொஞ்சம் மன உளைச்சல் டென்ஷனை கொடுக்கும். ஏன்னா 6-12 தொடர்பு கொள்ளுது இல்லையா. இது முதல் பகுதி, 2வது பகுதி. சூரிய புத்தியில் புதன் தசையில் சூரிய புத்தியில் முதல் பகுதியில் 6-12 கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும். அதில் 6 மாதம் கொஞ்சம் மன உளைச்சல் டென்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் 7 தான் வேலை செய்யும். ஓகேங்களா. அப்போ முதல் பகுதி 2வது பகுதின்னு பார்க்கும்போது சூரிய புத்தியில் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 6-12, ஒரு 4 மாதம் 7, கடைசி 4 மாதம் நிம்மதியாக இருப்பார். சந்திர புத்தியில் பொருளாதார முன்னேற்றங்கள் வரும். செவ்வாய் புத்தியில் பொருளாதார முன்னேற்றம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஆனால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ராகு புத்தி நல்ல பொருளாதார முன்னேற்றம். ராகு புத்தி 4, 6, 10, 12 வருது இல்லையா, அதில் பொருளாதார முன்னேற்றம் நல்லாயிருக்கும். அப்புறம் குரு புத்தி தான் இருக்கிறதுலே கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் தரக்கூடிய கிரகமாக இருக்கும். ஏன்னா அது 6, 9, 12 முதல் பகுதி நட்சத்திரம் வழியாக 6, உபநட்சத்திரம் வழியாக 6-12 காமிக்கிறதால இந்த பீரியடு வந்து கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இந்த குரு வந்து கொஞ்சம் சிரமம் தான். சனி வந்து நிம்மதியை தரும், பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கு தராது. இப்போது டோட்டலாக பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய கிரகம் அப்படின்னா 3 கிரகம், அதாவது சந்திரன், புதன், ராகு, கேது, 4 கிரகங்கள், அதாவது 1, 2, 3, 4 கிரகங்கள். சந்தோஷத்தை தரக்கூடிய கிரகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், சனி. அதாவது பிரச்சனை எதுவும் இல்லாமல் வெறும் மகிழ்ச்சி சந்தோஷத்தை மட்டும் தரக்கூடிய கிரகங்கள் 3. கொஞ்சம் மன உளைச்சல் டென்ஷனை தரக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னா இந்த சூரியனும் குரு வந்து மன உளைச்சல் டென்ஷனை தரக்கூடிய கிரகம். இது நம்ம அழகாக என்னென்னா நம்ம சார்ட்டில் நம்ம இந்த கிராஃபில் இருக்கு பாருங்கள், கிரக வரைபடம் நம்ம சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி போட்டிருக்கோம். இதில் போய் பார்த்தீங்கன்னாவே அகம் புறம்னு பார்க்கும்போது அக வாழ்க்கை, இது புற வாழ்க்கையில் ஒவ்வொரு கிரகத்தோட ஸ்ட்ரென்த்து பாருங்கள். குருவுக்கு தான் கம்மியான மார்க், ஏன்னா அது 6, 9, 12 காமிக்கும். இந்த 12வது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 6 இருந்தாலும் 9வது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 3 இல்லை. அதனால் குரு தான் இந்த ஜாதகத்தில் பலவீனமான கிரகம். இவருடைய குரு தசை சின்ன வயசுலேயே முடிஞ்சு போச்சு. அதனால் நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா. இப்போ ஓடக்கூடிய தசை புதன் தசை பிரமாதமான தசை, 92% பார்த்தீங்கன்னா தெரியும். குரு தசைக்கு புதன் தசைக்கு 92%. அதுக்கப்புறம் அக வாழ்க்கைக்குன்னு தனியாக போகிற ஒரு கிராஃப், அக வாழ்க்கைன்னு பார்க்கும்போது அதுக்கு இந்த மாதிரி கிராஃப். ஓகேங்களா. 2 சேர்ந்து வர மாதிரி, அகம் புறம் 2த்தையும் சேர்ந்து வரக்கூடிய கிராஃப் தான். அதில் புதன் தசைக்குன்னு பார்க்கும்போது அக வாழ்க்கையில் 57%, புற வாழ்க்கையில் 92% இருக்குது. அப்போது இந்த புதன் என்ற கிரகம் மிக அற்புதமான கிரகம். இந்த புதன் வந்து இந்த ஜாதகத்தில், ஏன்னா லக்னத்தை கெடுத்தால் அக வாழ்க்கை காலி ஆகிடும், 2ஆம் பாவத்தை கெடுத்தால் புற வாழ்க்கை காலி ஆகிடும்.
அப்போ புதன் என்பது 4யும் 10யும் தொடர்பு கொள்றதால இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அகம் புறம் ரெண்டுத்துலேயும் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. அப்போ இந்த ஜாதகத்தில் வலுவான கிரகம் பொருளாதார ரீதியாக பொருளாதாரத்துக்குன்னு பார்க்கும்போது 4 கிரகம் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் சந்திரன், புதன், ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் பொருளாதாரத்துக்கு நல்லது. மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு கிட்டத்தட்ட சூரியன், சந்திரன், செவ்வாய், அதாவது 50 மார்க்குக்கு மேலே போனாவே அந்த கிரகம் நல்ல கிரகம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன், சனி இந்த கிரகங்கள் ஓகேங்களா. கொஞ்சம் இருக்கிற கிரகத்திலே பர்சனல் லைஃப்பையும் அஃபிஷியல் லைஃப்பையும் கெடுக்கிற கிரகம் என்பது குரு மட்டும்தான். அப்போ குருவை தவிர மீது எந்த கிரகமும் ஜாதகத்துக்கு பிரச்சனையை தராது. அதாவது நம்ம 12 பாவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை கிரகங்களுடைய அமைப்புக்கு கொண்டாந்து காமிச்சிருக்கோம். அதில் எந்தெந்த கிரகம்லாம் 70 மார்க்குக்கு மேலே இருக்கோ அது அற்புதமான கிரகம். இது பார்த்தீங்கன்னா தெரியும். 70 மார்க்குக்கு மேலே பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம் 2 கிரகம் தான். ஒன்று புதன், இன்னொன்று சந்திரன். புதன் என்பது 92% இருக்கிறதால நீங்கள் நீண்ட காலம் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அவர் ஐடி சம்பந்தமான துறையில் நீண்ட காலம் இருக்கலாம். ஏன்னா அதனுடைய காரகம் நல்லா இருக்குது. அதனுடைய தசை தான் சரியான வயசில் வருது. அதாவது கிட்டத்தட்ட 40 வயசுலேருந்து 57 வயசு வரைக்கும் புதன் தசை தான். அது ஒரு அருமையான அமைப்புன்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் மீண்டும் அந்த பாவ தொடர்புகளை காமிக்கிறேன். 2வது மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. மன வாழ்க்கைன்னு பார்க்கும்போது 7வது வீட்டு சப்ளாடு குரு 6, 9, 12. அப்போ பாவ கொடுப்பினை பலவீனமாக இருக்குது. ஆனால் கிரக காரகமான சுக்கிரன் ஜாதகத்தில் 1, 3, 5, 11 தொடர்பு கொள்றதால இந்த 6, 12 கெடுக்கிற 5, 11 சுக்கிரன் களத்திர காரகனை வைத்து கொண்டிருப்பதால் இந்த 7வது பாவத்தில் கொடுப்பினை பாதிக்கப்படவில்லை. திருமணம் அப்படிங்கிற கொடுப்பினை பாதிக்கப்படவில்லை. ஆனால் வியாபாரம்னு போகும்போது பிரச்சனை வரலாம். அதனால தான் மாத சம்பளம் தான் பெஸ்ட்டு. வியாபாரம் அவருக்கு சரியாக இருக்காது. ஏன்னா 7வது பாவம் 6, 9, 12ங்கிறதால வியாபாரம் சரியாக வராது. மனைவி வழியாகவும் வியாபாரம் வராது. அப்போ மனைவி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கும். இதே 7வது வீடு 2, 4, 6, 10 சுக்கிரன் 2, 4, 6, 10னா மனைவி மூலமாக நிறைய வருமானம் வரும்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் கொடுப்பினை அப்படின்னு பார்க்கும்போது மெயினான கேள்வி புதன் தசையை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிக பிரமாதமாக உள்ளது. 2வது ஜாதகத்தில் சொத்து சேர்க்கை சொல்லக்கூடிய 4வது பாவம் நல்லா இருக்குது. தனநிலைன்னு சொல்லக்கூடிய 2வது பாவத்தில் கொடுப்பினை நல்லா இருக்குது. ஆரோக்கியம் சொல்லக்கூடிய லக்ன பாவம் கொஞ்சம் பலவீனம் இருந்தாலும் நடக்கிற தசா புத்தியில் 6, 8, 12 இல்லை. அப்போ எப்போ ஆரோக்கியம் அவருக்கு பாதிக்குன்னா இந்த குரு புத்தியும் சூரிய புத்தியும் வரும்போது ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கும். குரு ஒன்று வயிற்று பகுதியை குறிக்கிறதால வயிற்று பகுதியில் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். அதாவது இந்த புதன் தசையில் கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா புதன் 4, 10 4 உற்பத்தி அப்படிங்கிறதால உடம்புல இருக்கிற உற்பத்தி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அப்போ இந்த சனி தசையை விட புதன் தசையில் கொஞ்சம் ஆரோக்கியம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா சனி தசை 1, 3, 5, 7, 11 தொடர்பு கொள்றதால இது எல்லாம் அகம் சார்ந்த விஷயங்களை குறிக்கிற வீடுகள். புதன் பார்த்திங்கன்னா 4, 10 தொடர்பு கொள்றதால இது புறம் சார்ந்த விஷயங்களை குறிக்கிற வீடுகளாக போயிருந்தால சனி தசையை விட புதன் தசையில் பொருளாதாரம் நல்லாயிருக்கும். ஆனால் ஆரோக்கியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அது 4, 10 தொடர்பு கொள்றதால உடம்போட வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் போட ஆரம்பிச்சிடுவார். மற்றபடி புதன் தசையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு பிரச்சனையை தராதுன்னு இந்த ஜாதகத்தை இதோட முடிச்சுக்கணும். அடுத்து வேறொரு வீடியோவில் வேறொரு ஜாதகத்தை வேறு வித்தியாசமான ஜாதகத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.